பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தகுந்த பேரு நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோரென மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றார். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். முத்து தமிழ் பறித்த மூன்று நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் தென்பாண்டி மண்டலத்தின் தமிழறிந்தோர் கூடல் இது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரன் வழிவந்த நடுவருக்கு என் முதல் வணக்கம். நாளிலம் போற்றும் நற்றமிழை தாய்ப்பாலாய் பறிய என் அருமை உடன் பிறப்புகளுக்கும் என் இனிய வணக்கம். என் நாவை அசைத்த முதல் முறையாம் தாய்மொழியில் உங்கள் செவிக்கு தேனூற்ற வந்திருக்கிறேன், சற்று செவிமடுங்கள். அவ்வை ஒக்கூர் மாசாத்தி நப்பத்தலை நச்சலை என அடுக்கடுக்கால் பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள். சங்க காலத்தில் அடுபூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என பூட்டி வைத்ததோ இடைக்காலத்தில். ஆண்டு தெளிந்த அறிஞர்களும் நம் சமூகம் தாய்வழி சமூகமே என்கிறார்கள். ஆவதும் பெண்ணாலே மனிதன் அணிவதும் பெண்ணாலே என்று பழமொழி பேசிவிட்டு பின்னை பூட்டி வைத்தால் அது சரியா? ஆண் சமத்துவமும் சகோதரத்துவமும் பேண அரசு எத்தனை வழிமுறைகளை கொண்டு வந்தாலும் பெண் கல்வி பெறவில்லை என்றால் அந்த திட்டம் நிறைவேறுமா என்ன? காரணம் பெண்கள் நாட்டின் கண்கள், அவர்கள் வீட்டிலும் கண்கள் தானே. கல்வி இல்லா பெண்கள் களநிலம் போல அந்நிலத்தில் புல் விளைந்தடானால் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்கிறார் பாரதிதாசன். ஆண் பிள்ளை என்றால் ஒரு விதமான வளர்ப்பும் பெண் பிள்ளை என்றால் ஒரு விதமான வளர்ப்பும் இன்னும் பல சிற்றூர்களில் நடப்பதை நாம் கண்ணார காண முடிகிறது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறையில் நின்று நடத்த வந்தோம். விமானிகளாக, மாணவிகளாக, அறிவியல் அறிஞர்களாக இன்னும் பல துறைகளில் பெண்கள் சிறந்து விளைகின்றார்கள். இவ்வளவு ஏன் இந்தியாவின் முதல் குடிமகன் என்ற நிலை மாறி இந்தியாவின் முதல் குடிமகன் இருக்கிறார் இப்போது. ஆம், இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு சிறப்பாக பணியாற்றி வருகிறார். நம் அனைவருக்கும் அறிந்ததே. ஆண்களுக்கும் நம் வாழும் பூமிக்கும் பெண்களின் பெயர்களை வைத்துவிட்டு அதில் வாழும் மனிதன் பெண்மை இழிவென நினைப்பது மடமை அல்லவா? அதனால் தான் தமிழ்நாடு அரசு உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கியுள்ளது. பெண்களுக்கென 33 விழுக்காடு உள்ளாட்சி நிறுவனத்திலிருந்து தனியாக வழங்கியுள்ளது. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பணி செய்ய தயங்கக்கூடாது என்பதற்காக கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து தரப்பட்டுள்ளது. குடும்ப தலைவியினருக்கு மாதம் 1000 ரூபாய் தந்து செயல்பட்டு வருகிறது. சமத்துவமான சமுதாயத்திற்கு பெண்ணே என்றும் அடித்தளமாக இருக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி. வருகிறேன். சூப்பர் சூப்பர், அருமை அருமை, வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பரிசு. சூப்பர்.